சரி வாங்கடா மச்சான், எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு போலாம். டேய் மச்சான் வாங்கடா, வந்து எல்லாரும் உள்ள வந்து ஏறுங்கடா. ஒன் டூ வரண்டா. பெட்ஷீட் எடுத்து கீழே போட்டு உட்காரத்துக்கு ரெடி பண்ணுங்கப்பா. போய் பேரா பிரிஞ்சு தேடலாம்ப்பா. என்னத்தடி தேடணும்? வேற என்ன, ஃப்ரூட்ஸை தான். ஓகே ஓகே, யார் கூட பேரா இருக்க போகிறது? நானும் சாராவும் ஒரு பேரு. நானும் ஸ்ருதியும் ஒரு பேரு. அப்போ பாய்ஸ்ல நானும் அஜயும் பேரா இருக்கும். ரோஷன் பறந்து போகாம இருக்கட்டும். எதுக்குடா பறந்து போகணும்? தெரியாம வாய் தவறி சொல்லிட்டேன்டா. ஏன்டா என்ன மொக்க ஜோக்கரா ஆக்குறீங்க? சரி ஓகே, சிரிச்சது போதும். பேரா கிளம்பலாமா? ஓகே. இந்த காத்துல நம்ம என்னென்னப்பா தேடுறது? இதையாவது தேடுவோம், அங்கதான் இவ்வளோ செடி இருக்கே. ஏன்னா இங்கே செடிலாம் இருக்குமாப்பா? எனக்கு என்னடி தெரியும். என்ன நான் இங்கே இதுன்னா எங்கள் அப்பா வீடா சொல்லு? நான் நினச்சேன் உங்கள் அப்பா வீடுன்னுப்பா. ஏய் கலாய்க்காதாடி. சரி வாடி கேட்குற. இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போகலாமா? அப்புறம் நம்மள தொடப்பக்கட்டையெல்லாம் அடிப்பாங்க. ஏதோ என் முதல்ல குத்துது. எறும்பு. என்னது? ஐயோ சப்பாத்தி கல்லி. என்ன தெரியுது? கேக்டஸ் தானே இது? ஆமாடி, கொஞ்சம் தள்ளியே இருந்துக்கோ, குத்திருச்சுன்னா. எனக்கு அதை தொட்டு பார்க்கணுன்னு ஆசையா இருக்குப்பா. போய் தொட்டு பாருடி. என்னன்ற பைத்தியம்? ஏண்டி? அது தொட்டா ரத்தம் வரும்டி குத்தி. ஆனால் எனக்கு அந்தளவுக்கு அறிவு இல்லை, அதனால தான் போனேன். பரவாயில்ல, அறிவுள்ள ஃப்ரெண்டு வச்சுருக்கிறது நல்லா தான் இருக்குது. சரி வா, அப்படியே கொஞ்சம் தூரம் நடந்து போயிடும். சரி வா. பாரு. ஆமாம் நானும். இது என்ன பழம்டி? இது காண்டி. காணா அது? ஆமாம். அதை அப்படியே பறிச்சிடுறியாப்பா? இல்லை நானே பறக்கிறேன். எவ்வளோ நேரம் கையிலே வச்சிட்ருக்க? உன் கோட்டில் வைக்கலாம்ல? ஆமாம்ப்பா, நீ சொல்கிறதும் கரெக்ட் ஐடியா தான். கையிலே வச்சுட்டு இருந்தாலும் கை வலிக்கும்ல. இரு. நான் கோட்டில் வச்சுக்கிட்டேன்ப்பா. ஆனால் தர்ஷினி சாரா அவங்களாம் என்னப்பா பண்ணுவாங்க? அது வந்து தெரியல. ஒரு வேளை ட்ரெஸ்ஸையே கட்டி அதில் வச்சுப்பாங்களோ? அவனுங்களாம் பண்ணாலும் பண்ணுங்கடி. சரி வா, நம்ம நெக்ஸ்ட் இதுக்கு தேடலாம். எதாவது அங்கே இருக்கான்னு தேடு. இங்கே என்னடி கண்டுபிடிக்கிறது? அங்கே மேலே பாருடி, ஒரு மாங்காய் இருக்கு, பறிச்சிடலாம். ஆமாம், இது பறிக்கலாம். முள்ளு குத்துண்டி பார்த்து. இதில் எங்கப்பா எடுத்து வைக்கிறது? லொட்டடாயின். இதே பிடி எடுத்துட்டு வந்த? அது எங்கள் அம்மா முடியல மாட்டிக்கிச்சுடி. என்னோட முடி 6 அடி கூண்டல்ல. எங்கள் அம்மா வேற கூடன்னு கத்திட்டே இருந்தாங்கடி. நான் கூட கூக்குன்னு சொல்கிறாங்கன்னு நினச்சிக்கிட்டு நானும் கூக்குன்னு சொல்லிட்டு அமைச்சிட்டேன்டி. கடைசியில் இங்கே வரைக்கும் வந்துருச்சுடி. பரவாயில்லடி, கெட்டதான் நடக்க வேண்டியது நல்லதான் முடிச்சிச்சு. சரி வா, பேசிக்கிட்டே இருக்க வேணாம், பறித்து போடுவோம். இது ஒன்று மட்டும் இங்கே இருக்கா? அங்கே மேலே பாரு, உனக்கு பெருசாக மாங்காயா இருக்கா, அதை பறிச்சு போமா? ஓகே. வழுக்க இருக்குல்ல, அப்புறம் எதுக்கு பறிக்க? ஒரு பழமாவது பறிச்சாச்சுப்பா, இல்லைன்னா நம்மளை கலாய்ச்சிருப்பாங்க. ஆமாம் ஆமாம். டேய் மச்சான், நம்மளும் அப்படியே கிளம்பி வந்துட்டோம் வீராப்பா. இப்போ என்னத்தடா போய் கண்டுபிடிக்கிறது? அங்க பாருடா, ஸ்ருதி போற மாதிரி இருக்கு. அட ஆமாண்டா, ஏதோ பைய சுருட்டி வச்சிட்டு இருக்கா. ஐ திங்க் பழத்தெல்லாம் அதில் போட்டு எடுத்துட்டு போறா போல.
ஆமாண்டா, மேபி இருக்கலாம். ஆனா அது பார்க்க கோட்டு மாதிரி இருக்கு. ஒருவேளை கோட்ல எடுத்து வச்சுட்டு போறாளோ? அப்படிதான் நினைக்கிறேன். ஏய் நீனும் சட்டையே கழட்டுறியாடா? நான் ஏன்டா கைட்டணும், நீ கைட்டு. ஏய் நீ கழட்டுடா, என்னோட நண்பல அதான் கேக்குறேன். டேய் அப்ப வேணா உனக்கு சட்டையை தானே கைட்ட முடியல, அப்ப நீ ட்ரௌசர் கைட்டி வச்சுக்கோ. ஏய் கேர்ள்ஸ்லாம் இருக்காங்கடா, வேணுக்கனே பண்ணாத. சரி சரி, என்ன பண்றது, நண்பனா போயிட்டேன், கைட்டுறேன். ஏய் அவங்கள பார்த்து அப்படியே காப்பி பண்ணிட்டோம்டா மச்சான். ஆமாண்டா, ஆனா நீ என்னதாண்டா ஷர்ட் இல்லாம உட்கார வச்சுட்ட. சரிடா மச்சான், என் நண்பன் எனக்காக எல்லாத்தையும் சகிச்சுக்க. சரி வாடா, இது என்னடா பூ இது? தலைக்கு வைக்கிற பூடா. சரி அப்படியே தேடுவோண்டா, ஏதாவது ஃப்ரூட்ஸ் ஏதாவது இருக்கான்ட்டு. இங்க கீழே பாருண்டா. டேய் ஆமாண்டா, ஏதோ ரெட் கலர்ல குண்டா இருக்கு. குண்டு தக்கலையா இருக்குமோ? டேய் தக்காளியோ இல்லையே. டேய் அது செரிடா. ஓ அப்படியாடா. பறிச்சிருவோமா? பறிக்கலாம்டா. பறக்கிறேன் நானு. டேய் பறிச்சிட்டேன்டா. இருடா, உணரு செடி இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். வா, அப்படியே மரத்தை சுத்தி ஒரு 4 ரவுண்டு போடுவோம். டேய் உள்ள ஏதோ ரெட்டா இருக்க மாதிரி இருக்கு. ஆமாடா, இரு. சரிடா. ஆமாண்டா. டேய் உனக்காக நான் சட்டையை கைட்டினலடா, நீயே போய் உள்ள எடுறாடா. என்னடா இப்படி பண்ணிட்ட? சட்டை கைட்டின போடா. போறேன் போய் தான் ஆகணும் போல. ஐயோ எடுக்க முடியலையே. டேய் என்னதுக்குள்ள போடுறா, என்னோட சட்டைக்குள்ள. ஓகேடா. வாடா மச்சான் போலாம். அடே இன்னும் எங்கேயாவது இருக்கான்னு பாப்போம். ஹே ரோஷன், இங்கே பாரு, நாங்கள் நிறையா ஃபுட்ஸ் கலெக்ட் பண்ணிட்டு வந்திருக்கோம். அங்கே பாரு, அவள் கையில் ஒரு பூசணிக்காய், நான் கூட நிறையா பொருள் வச்சுருக்கேன். இதுக்குள்ளே தூக்க முடியலன்னு சுருட்டிட்டு வச்சுருக்கேன். எல்லாத்தையும் கீழே வச்சிடுறேன். சோஃபியா நீயும் வச்சிருப்பா. வைக்கிறேன்ப்பா. சரி வாங்கப்பா, நம்மளும் உட்காந்துக்கலாம். நாங்களும் வந்துட்டோம்ப்பா. இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் அப்படியே வச்சிடுறோம். ஓகே ஓகே. நாங்களும் இந்த சைடு உட்காந்துக்கிறோம். டேய் நாங்களும் வந்துட்டோம்டா, நாங்களும் இதை வச்சிடுறோம் இங்க. ஓகேப்பா, நான் ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கேன்ல. மச்சான் 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 மச்சான். என்னடி இவன் ஷர்ட் போடாம நின்றுட்டு இருக்கான்? ஆமாடி. ஐயோ சாரிப்பா, அதோ இருக்க ஷர்ட்டு மறந்துட்டேன். ஏண்டா ஷர்ட்டு கழட்டி வச்சுட்டு பூஜை பண்ணலான்னு இருந்தியா? ரொம்ப கலாய்க்காதீங்கடி, நான் தெரியாம ஏதோ பண்ணிட்டேன். சரி என்ன எல்லாரும் உட்காந்துட்டீங்க, போய் இந்த வாட்டர் ஃபால்ஸ்ல குளிக்கிறதுலாம் ஞாபகமே இல்லையா? ஆமாம், நாங்கள் தானே இந்த ஐடியா போட்டிருந்தோம். எனக்கு எப்படி இந்த ஐடியா வந்துச்சு? ஆமாம்ப்பா, சோஃபியா கேட்குறது கரெக்டு தான். நான் தான் வந்து சோஃபியா கேட்டாலா எப்படி இதே கையிலே தூக்கிட்டு போவேன்ட்டு அதோட கோட்டை கைட்டி வச்சுக்கலான்னு ஒரு ஐடியா வந்துச்சு. அது வந்து நாங்க 2 பேரும் அறிவாளியா இருக்கோம்ல, அதான். அதெல்லாம் இல்லை, வாய் தங்கலாம் போய் ஸ்ருதி வழியில போறப்ப பார்த்து செஞ்சோம். அதான் தெரியுமே, உங்கள் 2 பேருக்கும் மூளை இருந்தால் தானே சொந்தமாக யோசிக்க. எப்படி உங்களுக்கு மட்டும் கூட வந்துச்சு? நம்ம தான் கூடையும் எடுத்துகிட்டு வரலையே. சாரா, ஃப்ளாஷ்பேக்கை கேட்டால் மயங்கி விடுவாங்க சாரா.